இந்த டிசைன் பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? ஒன் செகண்ட். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. யார் பேசுறது? நல்லா இருக்கு. ஹலோ, பேசுங்க. லைன்ல தான் இருக்கீங்க. Are you crazy? யாருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? இன்னொரு தடவை கால் வந்துச்சுன்னா எங்க அப்பா தான் பேசுவாரு. போனை வை, இடியட். சொல்ல கால் பண்ணிட்டான் பாரு. எடு. மதுடா, இவன் எந்த டைம்ல கால் பண்றான்? ஹலோ. கிஷோர். வாட் a surprise. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? அப்புறம் என்கேஜ்மென்ட்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் நான். என்ன கூட நீ இன்வைட் பண்ணல. எனிவே கங்க்ராட்ஸ் மது. டேய் கிஷோர். சொல்லு மது. எனக்கு இப்போ கொஞ்ச நேரமா மாத்தி மாத்தி ஒரே blank calls-ஆ வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை மது. அந்த நம்பர் எனக்கு அனுப்பு. நான் என் கான்டாக்ட்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். யா, 1 செகண்ட். 9962 1 செகண்ட். இந்த வரேன். 9962 1474 1474 34. 34. முரளிடா. மது, என் ஃபோன்ல செக் பண்ணேன். அந்த நம்பர் என் கான்டாக்ட்லயும் இல்ல. திரும்ப அந்த நம்பர்ல இருந்து ஏதாவது கால் வந்தா நீ அட்டென்ட் பண்ணாத. ஓகே. ஓகே. தேங்க்ஸ். டேய், முரளி எதுக்குடா மது கால் பண்றான்? பைத்தியம் முடிச்சு போச்சுடா அவனுக்கு. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். சாவ போறேன் டார்ச்சர் பண்றான்ல, அவனை நானே கொல்றேன்டா. கிஷோர், முரளி எத்தனையோ முறை குடிச்சிட்டு சாக போறேன் செத்துலாம் போல இருக்குன்னு சொல்லியிருக்கான்ல. ஆமா, அதெல்லாம் அவன் கூட படிச்சுப்பதான்டா. இன்னைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் தெரிஞ்சு அவளுக்கே கால் பண்ணிருக்கானா? அதான் எதுவும் பேசல. அதான் பயமாகுது எனக்கு. ஒருவேளை கடைசியா குரல் கேட்டு செத்துலாம் முடிவு பண்ணியிருந்தானா? டேய், என்னடா சொல்ற? பயமா இருக்குடா மச்சான். அவனுக்கு கால் பண்றான். எடுக்க மாட்டேங்கிறான்டா. இந்த நிமிஷம் அவன் உயிரோட இருக்கான காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு. மதுவோடு தெரியல உனக்கு? நோ வே கிஷோர், ப்ளீஸ். நீ சொல்றது என்னால பண்ணவே முடியாது. உனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு கூட எனக்கு தெரியல. திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங். இதோ பாரு மது, நாங்க என்ன உன்னை லவ் பண்ண சொல்லியா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அவன் நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவனை பத்தி யோசிக்க சொல்ற? என் நிலைமையை பத்தி யோசிச்சியா? நீ சொல்றதெல்லாம் நான் பண்ண அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான்? ஏங்க, உங்களை பத்தி அவன் என்ன நினைச்சா உங்களுக்கு நாங்க உங்க நினைப்பா இருக்கக்கூடாது. முதல்ல பண்ணுங்க. நான் பேசலாமா? டேய், மெதுவா பேசுடா. என் பேர் வினோத்துங்க. நானும் முரளி பால்வாடியிலிருந்து பண்ண வரைக்கும் ஒன்னா தான் படிச்சோம். சேம் தெரு, சேம் ஸ்கூலு. நாங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். உயிர் நண்பன். எனக்கு உயிர் தாங்க முக்கியம். இப்ப கூட உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படி உயிரோட இருந்தானா தயவு செய்து அவனை காப்பாத்துங்க. மது, டேய் முரளி, நான் கிஷோர் பேசுறேன்டா. டேய் கிஷோரே,
நீ என்னடா மச்சான் பண்றாங்க? இது மது நம்பர்ல? டேய் நீ வினோத்திட்ட பேசும்போது நானும் கூட தான் இருந்தேன். நானும் வினோத் இப்ப மது வீட்டுல தான்டா இருக்கோம். வினோத் உனக்கா மதுவிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். டேய் வினோத் ஏன்டா என்ன நிம்மதியா சாவு விட மாட்டீங்களா? நீ போய் சாவுடா. உன்னை யார் தடுத்தா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ தூக்கி வச்ச நீ உன் மது. அந்த கிளி உன்னை என்ன கிளி கிளிக்குதுன்னு பாக்குறியா? டேய் கிஷோர் வேணாம்டா டேய். இரு. கிஷோர் டேய் கிஷோர் வா. டேய் அஜா டேய். கிஷோர் வினோத் சீ, திரும்ப திரும்ப அதே சொல்லாத. 3 வருஷம் பார்த்துட்டு எந்த லவ் வந்துருமா? யார் இந்த முரளி? அப்படி ஒருத்தன் கூட படிச்சாங்கறதே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. அதான் அவனோட லட்சணம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. உங்களை அவனுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. உங்களை பத்தி எங்க கிட்ட வர்ணிக்காத நாளே இல்லைங்க. நிரந்தரம் அவன் காலேஜ் வந்தது உங்களை பார்க்கதாங்க. ப்ளீஸ்ங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உலகத்துல எவனாச்சும் லவ் பண்ற பொண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து வர்ணிப்பானா? கேட்கறதுக்கு அருவருப்பா. ஐயோ அவனை தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் அவன் சாகவே போயிட்டாங்க. இப்ப நீங்க சொல்ல போற பதில் தாங்க அவன் உயிரே இருக்கு. ப்ளீஸ்ங்க. ஏன் இப்படி நாக்க தொங்க போட்டுட்டு அலையறீங்க? உங்க லைஃப்ல நீங்க பொண்ணுங்களே பார்த்தது கிடையாதா? இப்படி நிச்சயான பொண்ணு வீட்டுக்கு வந்து லவ் பண்ணுங்க ப்ளீஸ் கால்ல விழுறேன் கேவலமா கெஞ்சறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்பட என்னங்க இருக்கு? அவனுக்கு அப்பா இல்ல, அம்மாவும் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான். அவன் நல்லா இருக்குன்னு எனக்கு தப்பாங்க. ஓஹோஹோ, ஆக்சிடென்ட்ல அம்மா செத்து போன முரளி அந்த பையனா? எனக்கு இப்பதான் அந்த முகமே ஞாபகத்துக்கு வருது. காலேஜ் கேண்டீன்ல கூட கூட்ட சேர்த்துக்கிட்டு கேவலமா பாடிட்டு இருப்பானே அவன் தானே? அவன் ஆளும் மூஞ்சியும் அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும் எனக்கு. 3 வருஷமா லவ் பண்ண வந்து சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு பொட்டத்தனமா உங்களை அனுப்பியிருக்கான். உங்களுக்குலாம் மேனஸ் என்னன்னு தெரியாதா? நீங்களா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? புரோக்கர் இல்லையே. இப்படி ஜோடி சேர்க்கிற மாமா வேலை பாக்குறதுக்கு பேசாம நீ அவன் கூட சேர்ந்து சாகலாம். டேய் வினோத் டேய் கிஷோர் எவனோ போன் எடுக்கடா. வினோத் டேய் இருடா, இன்னும் முடியலடா. போன் குடுறா அவகிட்ட. சொல்றல. வேண்டாம்டா, ஏற்கனவே அவ குடுறா. கிஷோர் நான் மது பேசுறேன்னு சொல்லு. முரளி நீதான் முரளியான்னு கேளுங்க. ஹலோ, நான் மது பேசுறேன். நீதான் அந்த முரளியா? சும்மா சொல்லக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கடா நீ. நிறுத்துரு. என் பிரின்சஸ் ஹவுஸ்ல நீ யாரு? ஏதோ என் மேல இருக்கிற அக்கறையில எப்படியாச்சும் இந்த பைத்தியக்கார உயிரை காப்பாத்தணும் உங்ககிட்ட வந்து கெஞ்சிருக்காங்க. அந்த நன்றிக்காக வந்து 4 வார்த்தை நல்ல விதமா பேசிருக்கலாம்ல. அதை விட்டு என்னடி ஜிங்கி ஜிங்கின்னு குதிக்கிற? ஏய் தெரியாம கேக்குறேன். நீ என்ன அவ்வளவு பெரிய கிளறி குஸ்காவா? மணி மது கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போற பேச்செல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கா இல்ல? உனக்காகலாம் சாக போறேன் பாரு. நான்லாம் அதுக்காகவே சாகணுண்டி. மா போதுமா? உன் சங்காத்தமே வேணாம். இனிமேல் ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது. குறி போன அவங்க கிட்ட. ஹலோ மச்சான். டேய் வினோத்தே, நீ ஏன்டா அவகிட்ட போய் கெஞ்சுற? நான் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா மச்சான்? நீ எதுவும் பண்ணிக்கலல்ல? எங்க பண்ண விட்டீங்க? அதான் நல்லா நடுவில் வந்து கெடுத்துட்டீங்களே. எப்படியோ சாவதான் போறேன்ட்டு காமசுவதரை கோத்து விட்டு போலாம். நான் வீட்டு மொட்டை மாடில தான் உட்காந்து சரக்கு அடிச்சுன்னு இருக்கேன். கிஷோர் தெரியுண்டா. அவ வீட்டுல நிக்காதடா. வெளில போய் என்ன கூழ்னா. சரி மச்சான். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏதோ ஒரு தடவை உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சா பேசிட்டான். இனிமேல் அவன் குறைச்சல் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோங்க. ஆமா மது, ரொம்ப தேங்க்ஸ் மது. சரிங்க வரேங்க. என்ன கிஷோர் கிளம்பிட்டியா? காஃபி குடிச்சிட்டு போ. இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல. அதெல்லாம் முடியாது.
ஒரு கப் காஃபில என்ன ஆட போறது? ஏ மது, காஃபி குடிக்க சொல்லு. ஆ குடிச்சிட்டு போங்க. சொல்டா, இதே முரளி. ஏ உண்மை என்னடா இதே முரளி? அவன் எப்பயும் செத்துட்டான். சரி, வீட்ல இருந்து கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா, 10 நிமிஷத்துல பட்டன் வந்துருவோம். மாமே, அந்த பொண்ணு உங்களை ரொம்ப திட்டிடுச்சாடா? பரவாயில்ல விட்றா. அவளுக்கு அவ்வளோ திமிரு. டேய் சரி விடு, மறந்துடு. என்ன மறக்காம இந்த கர்மத்தெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதான் தெரிஞ்சு போச்சுல்ல. கெட்ட பொன்று அவ. மாமா சொல்ல மச்சான். என்னதான் இருந்தாலும் நான் அவளை அப்படி திட்டிருக்க கூடாதுல்ல? ஆமாண்டா. உங்க யார மேரா வீட்டுக்கு போக சொன்னது? டேய் குழந்தைடா அவ, பயந்துருப்பாள்ல. லைஃப்னா அப்படி இப்படி தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆல் தி வேர்ல்ட் ஆல் தி மென் வுமன் ஆர் சொல்லி பாப்போம் மியர் பிளேயர். மியர் பிளேயர் அண்ட் எவரிபடி காட் தேர். ஏங்க, எத்தனையோ முறை முரளி உங்களை பத்தி என்கிட்ட உளறிருக்காங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு காதுல ரத்தமே வந்திருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதுங்க. ஒரே ஒரு கேக்குறீங்களா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், என்னால முடியாது. என்ன ஒரே ஒரு சொல்ற? தடவை மட்டும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுமா ப்ளீஸ். டேய் முரளி, சொல்லு மச்சான். அந்த ஷேக்ஸ்பியர் ஏதோ சொன்னாருன்னு சொன்னல மச்சான். அவங்க போங்கடா மச்சி. நான் ஒரு கவிதை சொல்லிட்டா? சொல்லு மச்சி. ஏ பொண்ணு மதுமிதா, நீ என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தா? முரளி, உங்க அப்பா என்ன ஊர்லயே அவ்வளோ பெரிய கெத்தா? திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களே, நான் என்ன அவ்வளோ வெத்தா? உனக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு நீ இன்னும் அவ்வளோ வர்த்தா? போதும், நீ உன் சங்காத்தமானா கிளம்பிடும்பா. டேய் முரளி, நான் சொல்றதுக்கு எல்லாம் சாவடிக்காத மச்சான். டேய் கவிதை கவிதை கவிதை. சாரிங்க, குடிச்சிட்டு வளர்றான். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அறிவுக்குதா? நீ இந்த நிலா, பௌர்ணமி, அமாவாசைன்னு இந்த இதயம் படத்துல வர முரளி மாதிரி அடிச்சு விடல மச்சான். அதெல்லாம் மறந்துச்சு மச்சி. ஆனா அவளை அடிச்சுக்க ஆளே இல்லடா. ஆதார் கார்டுல கூட அழகா இருப்பா தெரியுமா? நீதான் பாத்தியா எப்படி இருந்தா? சும்மா சொல்லு. ஆமா மச்சி, ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் இருக்கா. ராஜே, இன்னும் எவ்வளவு நாள் அதே சொல்லிருப்பீங்க? ரெக்க மட்டும் இருந்தா என் ஆளு தேவதடா. உனக்கு தெரியாது மச்சி, என் காலேஜ்லயே சுடிதாருக்கு துப்பட்டா எதுக்கு போடுறேன்னு தெரிஞ்சு போடுற ஒரே பொண்ணு அவதான்டா. எச்சோடி கூட துப்பட்டா போடாது தெரியுமா? ஆனா திமிர்றா, மனசுல தான் ஒருத்தி தான் அழகுன்னு நினைப்பு. சரி அதை விடு மச்சி. அவ வைக்கிற போட்டு கண்ணுக்கே தெரியாது மச்சி. ஆனா காலேஜுக்கு சில நாள் கருப்பு போட்டு வச்சுன்னு வருவா. அன்னைக்கு மட்டும் யாரு கூட பேச மாட்டான், கேன்டீன் கூட போக மாட்டான். பார்க்கவே பாவமா இருக்கும் மச்சி. இந்த மேட்டர்லாம் உனக்கு எப்படி மச்சான் தெரியுது? அம்மா போனதுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு எல்லாமே நான் தான் மச்சி. என் தங்கச்சி சுடர்விழு அது பொண்ணு, இவளும் இருக்காள. ஆனா அவ வாயிலிருந்து இப்படிலாம் வார்த்தை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மச்சி. ஆனா பாரு மச்சி, மொக்க பீஸுக்கு கூட டிக்கில பேன் நிக்காத தருதல பசங்களோட மேல் வாட்சா பண்ணிக்கின்னு ஓசி காசுல ஊர் சுத்துதுங்கடா. ஆனா மது 3 வருஷமா ஒண்டியா இருந்து ஒழுங்கா படிச்சுக்கின்னு வீட்டுல சொல்ற மாப்பிளையே கட்டிக்கிறேன்னா கிரேட் இல்ல மச்சி? ஆமா மச்சி.
மது பாத்துக்கிற மாப்பிள்ள நல்லவனா இல்லையான்னு அக்கம் பக்கத்துல நாம தான்டா விசாரிக்கணும். என்ன அதுக்கு என்னடா பண்ணிட்டா போச்சு. இப்போ கூட அந்த மாப்பிள்ளைக்கு வேற பொண்ணோட லிங்க் ஆகி கரெக்டா தாலி கட்டுன தெரிஞ்சு மது கல்யாணம் நிக்கணும். அப்ப கரெக்டா நான் என்ட்ரு ஆகி உனக்கு நான் இருக்கேன் மதுன்னு சொல்லி டேய் சொன்னா கேளுடா. தாலி கட்டணும்டா. மச்சான் ரீல் அந்து போச்சு மச்சான். ஏன்டா திரும்ப ஆரம்பிக்கிற? எல்லாம் நடக்கணும்னு ஆசையா தான் மச்சி இருக்கு. டேய் முரளி அந்த பொண்ணு வேணாம் மச்சான். ஆமா இவ்வளோ பேசிடுச்சு, இதுக்கு மேல எங்க மூஞ்சில முழிக்கிறது? கெட்ட பொன்றா அவ. மா என்னம்மா? நிச்சயம் ஆயிடுச்சுல, கல்யாணத்தை ஒரு வருஷம் தள்ளி வச்சுக்கலாமா? மாப்பிள்ள நீ இப்போ சிரிச்சியா? தயவு செஞ்சு இன்னொரு தடவை அதை பண்ணாதடா. டேய் காலைல நீ வச்சுக்கணும் வாங்காமல் ஒரு பிள்ளைய பார்த்தல, அவங்க குரூப் தாண்டா இங்கே சர்க்கஸ் போட்டிருக்கிறாங்க. தளபதி படத்தில் வர ரஜினி மோகன்லால் சி மம்முட்டி இருக்காங்களா மச்சான், அந்த மாதிரி நம்ம நட்புனா என்னன்னு தெரியுமா? டேய் மச்சான் என்னடா ஆச்சு? என்னடா ஒன்று ரெண்டு கொடுப்பே தவிர சாவடிச்சிடும் பார்த்துக்கோ. சார் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா. என்ன மண்ணு பண்ணணும். 13 16 19 20 கொடுங்க 6 கொடுங்க. ஒத்தவதையில் புகையை கிளப்பிட்டா. லேடி ப்ரூஸ்லி தேங்க்யூ. வண்டி ஏடுறா டேய், டேய் வண்டி ஏடுறா. எப்பா டிஎம்எஸ்ஏ உன் பாட்டுக்கு பாட்டு பாடி எம்ஜிஆரை முதலமைச்சர் ஆக்கிட்ட. நம்ம எஸ்பிபி இப்போ பாட்டு பாடி ரஜினிகாந்தை முதலமைச்சராக்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க 2 பேரையும் கேரட் மூட்டையா கட்டி தூக்கி எரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கேன், நாட்டில் அம்புட்டு பிரச்சனையை தீந்துருமியா. நீங்க பண்ற வேலைக்கு அடுத்த 20-25 வருஷத்துக்கு அப்புறம் அம்புட்டு நடிகர்களும் நான் தான் முதலமைச்சர்னு சட்டையை கிழிச்சிட்டு தெரிய போறாங்க பார். யோ அதெல்லாம் விடியா, தத்துவ பாடல் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? தத்துவ பாடல் லாலாக்கு டோல் டப்பி மா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல்ல? போ இந்த தத்துவத்துக்கு விளக்கோரை கொடுத்துட்டு உன் தத்துவ லிஸ்ட்டை வாங்கிக்க. இங்கே ரொமான்ஸ்க்கு தான் முதலிடம். என்னையா ஒரே ஹிந்தி பாட்டா பாடிட்டு இருக்கு? ஐயா ஆமாயா, எங்க ஓனருக்கு ஹிந்தி பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன எதிர்ப்பு தெரிவிச்சு தீக்கு வைக்க போறியா? டேய் அந்த மண்ணனை எடுத்துவாங்கடா. டேய் வேலையை பாடுறான். ஏய் நவரு நவரு. सितारों की महफिल ने करके इशारा कहा अब तो सारा जहां है तुम्हारा. खुला आसमां हो करीब ये दिल आरज़ू और क्या ये रातें ये मौसम. தேங்க்ஸ். அன்னைக்கு நீ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தல, அதுக்கு தான் தேங்க்ஸ். தேங்க்ஸ்ல வேணாம், இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? ஆ ஓ நீங்கள் கேட்டு ரசிப்பது நேயர் விருப்பமாடா. டேய் வேலையை பாடுறா வாடா. போடா டேய் போடா. இன்று மாலை பூமாரை சர்ச்சு கிரவுண்டில் ஆரம்பமாகிறது உங்கள் மெகந்தி சர்க்கஸ். நண்டு சிண்டுகளுக்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம், சிறுசு பெருசுகளுக்கு சந்தோஷமோ சந்தோஷம். அனைவரும் வருக.
நிற்கிறாப்புல அங்கே பற்றியா வேடிக்கை பக்கம் எம்பிட்டு பேர் நிற்கிறாங்கன்னு. இதுக்கு எப்படி கூட்டம் கூடி கூடி தாண்டா பல அரசியல்வாதியை கோமாளியாக்கியிருக்காங்க. வணக்கம். இவங்க தான் சவுண்ட் சர்வீஸ். போய் இடத்த காட்டுங்க, 1/2 மணி நேரத்தில் செட் பண்ணிவிடுவாங்க. நான் வரவா பையா? चलो चलो. பயப்படாத பயப்படாத. अच्छा उड़ है। अच्छा यहाँ का खाना भी बहुत हेल्प देखो। டேய் போய் வேலையை பாரு போடா. நீ வா பையா, உனக்கு தெரிஞ்ச இந்திய மறக்க வைக்கிறேன். என்னடா ரெடி ஆயிடுச்சா? ரெடிடா. இந்தா இதை போடு, நாங்கள் அமுக்கிக்கிறோம். பாப்பா லாலி கூடாரம் லாலி. பொன்மணி லாலி பாடினே கேளடி ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினே ஓ பாப்பா லாலி. வாங்கம்மா வாங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்குங்கய்யா. வாமா பழம்புதுரா எல்லா பாட்டும் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? கரகாட்டக்காரனா சின்ன தம்பியா? ரோஜா பாட்டு இருக்கா? ரோஜா பாட்டா? ரோஜா பாட்டுலாம் நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி தனனா நல்லா இல்லாம புதுசா. குட்டி பையதான் ரஹ்மான் சொல்லிட்டு, நல்ல தொழில்காரன், பயங்கரமா நுணுக்கமா மியூசிக் போடுறாப்ல. இந்த மிஷின் கம்ப்யூட்டர்லாம் வச்சு வேற மாதிரி ஒரு 20-25 வருஷத்துல ஆஸ்கரே வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எடுத்துட்டு வரேன் தம்பி. நீங்களா தானே கேட்டீங்க? வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, அது தெரியாமலே இது தூங்குகின்றது, இது யார் பெற்ற பிள்ளையோ தெரியாது. நாளே வந்திருக்க பெரியவங்கக்கலாம் வணக்கம், நமஸ்தே. நாங்கள் லைன் எலிஃபென்ட்னா அனிமல் வச்சிருக்கிறா பெரிய சர்க்கஸ் கிடையாது. 100 to 100ன்னா எங்க கிட்ட அட்கள் கிடையாது. கலர் கலரான லைட்டிங்கே இல்லை. ஆனா 10 மனுஷங்க நாங்க பண்ற சாகசத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறோம். நீங்க தான் அதில் கொடுக்குறோம். இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தா உங்கள் இரத்தத்தை உறைய வைக்கும் மரண விளையாட்டு இப்போது ஆரம்பம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உசுறு பூச்சி. உங்கள் கை தட்டிலுக்கு முன்னாடி ஒரு உசுரை பணைய வைக்கிறோம்.
டேய் டேய் உன்ன ஆவலடா அவளுக்கு. டேய் மைக்கேல், ஹோம் டெலிவரி பிக்கப். ஒன் மீடியம் சிக்கன் டிலைட், ஒன் சாக்லேட் ஃபேண்டசி டெலிவரி. ஓகே சார். மைக்கேல் வாடா. சார் இதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துரு. சார் நான் டெலிவரி போகிறேன். பாண்டி வேணும்னா டெலிவரி முடிச்சு போடா. சார் லேட் ஆகுமே பார்க்குறேன். டேய் சொல்றேன்ல போ. டேய் சார் என் பொண்ணு ஒன்றும் உன்னை கொன்ற மாட்டான். வா. சச்சா நான் அதுக்கு சொல்ல சார். நீங்கள் போடா. டேய் டேய் ராகவா, என்னடா ஆச்சு? டேய் ஸ்ரீதர், என்னடா ஆச்சு? என்னடா அது உடம்புலாம் ஒரே ரத்தம்? எங்க போய் என்ன? மைக்கேல். மைக்கேல் அவன் எங்க? அவனுக்கு என்னாச்சு? டேய் சொல்லி தொலைங்களேடா. அவன் உள்ளதான் இருக்கிறான், போய் பார். மைக்கேல் சார் சார் என்னடா ஆச்சு? சார் சார் அனு சார், ஏன் அனு சார்? அனுவுக்கு என்னடா ஆச்சு? பைத்தியக்கார மாதிரி இதே தான் சொல்றான் அப்பையிலேருந்து. என்ன நடந்ததுன்னு சொல்லி தரோம். அஞ்சாறு எடுத்து போடுறா. டேய் உட்காரு. அழுகையை நிப்பாட்டு. அழுகையை நிறுத்துறா. என்ன நடந்துச்சு சொல்லு. சார் பைசா ரிலீஸ் பண்ண போனேன் சார். அண்ணா நேரில் வைப்பாங்களா சார்? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். பீட்சாஸ் இதுதான் 45 மினிட்ஸில் வருதா? சாரி மேம், வர வழியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆஹா, கொஞ்சம் லேட்டா? சாரி, பட் த பீட்சா இஸ் ரியலி ஹாட். ஓகே ஃபைன், கம் இன். ப்ளீஸ் கீப் தட் ஹியர். சாரி மேடம். அதை இங்கே வைங்கன்னு சொன்னேன். ஓ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வாட்ஸ் த பில் அமௌண்ட்? இட்ஸ் 435 மேடம். ஓகே, 1 minute. ஐயோ 1000 சேஞ்ச் இல்லை மேடம். வரும்போது சேஞ்ச் கொண்டு வர வேண்டாமா? இல்லை, ஆக்சுவலாக 500க்கு இருக்கு, 1000 கொண்டு வரல. சாரி மேடம். வந்ததுலேருந்து நிறைய சாரி கேட்டுட்டீங்க. சாரி மேடம். சரி, 435 தானே? 1 sec.
மேடம் ம் நான் வேணா ரெஸ்டாரண்ட் போய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டுங்களா? இல்லை வேண்டாம், நான் மேலே இருக்க பார்க்குறேன். உங்களுக்கு சீஸ் தேடுறதுக்குள்ள பீட்சாவே கோல்ட் ஆகிடும். கிவ் இட் டு மீ, I'll put in the hot pack. ஷூர். Thanks. Give me a minute. மேடம் மேடம் எங்க இருக்கீங்க மேடம்? மேடம் என்னாச்சுங்க? ஹலோ மேடம் மேடம் எங்க இருக்கீங்க? மேடம்